தனது கோரமான பேய் முகத்தை காட்டிய திமுக அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஏன் தீபிகா திடீர்னு இந்த மாதிரி ஒரு டேக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ சென்னையில எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்தாங்களோ, அதே மாதிரி 13 நாட்கள் இவங்க நடத்தின போராட்டம் அப்படிங்கிறது ஒரு 13 நாட்கள் கழித்து தான் நீதிமன்றத்தின் உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு பெயரோட அவங்க எல்லாரையுமே வந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு வண்டியில எல்லாம் அமுச்சு விட்டு அவங்க எல்லாரையுமே அங்க இருந்து புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்றைய தேதிக்கு மதுரையில இதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து பணி நிரந்தரம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணு நடத்தியிருக்காங்க. அதுல 13 நாட்கள், இதுல ஒரே ஒரு நாள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ராத்திரியோட ராத்திரியா அவங்க எல்லாரையுமே அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இத பத்தி எப்படி இந்த அளவுக்கு வேலை பாக்குறாங்கப்பா டிஎம்கே ஆளும் கட்சி எப்படி இந்த அளவு வேலை பாக்குது அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் அண்ட் டெப்தா பேசுவோம். ஆம்புலன்ஸ் ஒன்ன வச்சு அதிமுகவை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி திமுக பார்த்த விஷயத்த இவர் எடப்பாடியார் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறதையும் பேசுவோம். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஆம்புலன்ஸ் விஷயத்துல இருந்து வருவோமே. அணைக்கட்டு அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள் செம்மையான ஒரு கேம்பெயின் ஒன்று பண்றாரு. எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு அவர் பேசுற விஷயங்கள் அப்படிங்கிறது இப்ப டேஸ்ல ரொம்ப பேசும் பொருளாவே மாறிட்டு இருக்கு. நாள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது, நாட்கள் நகருது அப்படிங்கும் போது, எலெக்ஷன் கிட்ட வருது அப்படிங்கும் போது இவருடைய தீயா பறக்கிற அந்த பொறி இத்தனை நாட்கள் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல நிலவ ஆரம்பிக்குது. ஒரு ஊர்லயும் ஒரு மக்களையும் நான் சந்திச்சு பேசுவேன், நான் நேருக்கு நேர் எல்லாரையும் பார்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்துறாரு பாத்தீங்களா. அந்த அந்த மாநாடு, அந்த அவருடைய கேம்பெயின்ஸ், அவருடைய ஊருக்கு ஊர் போற விசிட்டு, ஸோ இது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவருடைய கூட்டங்கள் அப்படிங்கிறதும் சூப்பரா தான் இருக்கு. ஆனா அதிமுக என்ன பண்ணணும், திமுக ஒரு பிரதான ஆளும் கட்சியா இருக்கும் போது, இவங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கும் போது அங்க நடக்கிற விஷயங்களை அட்ரஸ் பண்ண வேண்டிய பெரும் கடமை அப்படிங்கிறது கன்ஃபார்மா அதிமுகவுக்கு இருக்கு. ஆனா நான் மக்களை போய் சந்திச்சு அவங்களுடைய குறைகளை தீர்ப்பேன் அப்படிங்கிறதுக்கு பதில் அங்க போய் அவர் உட்கார்ந்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்கள் கிட்ட நேருக்கு நேரா இவர் போய் அங்க ஒரு விசிட் அடிச்சிருந்தாரு அப்படின்னா நடந்திருக்க வேண்டிய விஷயங்களே வேற மாதிரி இருந்திருக்கும். அப்கோர்ஸ் அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேச தேவையில்லை, நிறைய வீடியோஸ் நம்ம பேசிட்டோம். அண்ட் கரண்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதிமுக சார்பில் இவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு. அங்க அலமோதுற கூட்டங்களும் அங்க இருக்கிற மக்களையும் பார்க்கும்போது எப்பா எங்க இருந்துப்பா வந்தீங்க இவ்வளவு பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன கேப் கூட இல்லாம ஃபுல்லாவே ஃபில் பண்ணி அப்படியே அவ்வளோ அளவுக்கு குட்டி குட்டி குட்டியா தெரியற மாதிரி அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. இதுல இந்த மாதிரி ஒரு கிரௌட்ல ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அதுவும் எப்படி வருது, கொயன் மியூசிக் எல்லாம் போட்டு வருது. வரும்போது எல்லாருமே நகர்றாங்க. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள யாருமே கிடையாது. ஒன்லி இந்த டிரைவர், அவர் மட்டும் தான் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு வராரு. இந்த விஷயங்கள் எப்படி ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் நான் வந்து ஒரு 30 தடவை பார்த்திருப்பேன். 30 மீட்டிங்ல 30 ஊர்ல நான் பார்த்துட்டேன். ஆளோட ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் எதுக்காக ஓட்டிக்கிட்டு சும்மா உள்ள இருக்கிற மக்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் அவர்களுக்கு வருது. சோ ஒரு பயங்கரமா வெளுத்து வாங்கியிருப்பாரு. அந்த வீடியோ பாருங்க. அடிக்காத ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கமெண்ட் போங்க. இந்த நம்பர் குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க, நம்பர் குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க, வேணும்னே கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க போ போ போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் சொல்றது கேவலமா இல்ல அரசாங்கம். தம்பி விட்டுங்க போட்டோம். ஒரு கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதியா எதுக்கு வேணும். அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா. இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்துல இது மாதிரி ஆம்புலன்ஸ் சொல்றது, வேணா கூட்டத்துல கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதுல ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல, நோயாளியா போக கிடையாது, அங்க வழி இருக்குது. நான் ஆரம்பத்துல இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம், அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும்.
சோ திமுக இந்த அளவுக்கு ஏன் யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு பதில் என்ன சொல்றதுனே தெரியல. எடப்பாடியார் கேள்வி கேட்கும் போதுதான் ஆமால அப்போ திமுகவினுடைய வேலையா இது அப்படின்னு தோணுது. இது எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் குறைவோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவருக்கு கீழே இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க செய்யும் பல வேலைகள் தான் அவருக்கே ஒரு ஆப்பா முடியறதுக்கான காரணமாகவும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அவரே சொல்லியிருக்காருல்ல, எனக்கு வந்து இங்க இருக்கிற ஆட்கள் நம்ம கூட இருக்கிறவங்களாலே என்ன பிரச்சனை வருமோ தினமும் அப்படின்னு சொல்லி பாக்குறதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு, தூங்க எழுந்துக்கும் போதே எனக்கு நிம்மதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த விஷயங்கள் இந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை பார்க்கும்போது டப்புன்னு வந்து எனக்கு அப்படி ஒரு ஃபிளாஷ் ஆயிட்டு போச்சு. இப்போ இந்த ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்லாம இப்ப இதனுடைய ஒரு பிம்பம் என்னவா இருக்கும், இது மாதிரி ஆம்புலன்ஸ் நடுவுல விட்டா மக்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஷியோரா நடக்கும். இது வந்து வருது ஆம்புலன்ஸ் அப்படிங்கும் போது ஒரு மனித தன்மை என்ன, ஐயோ யார் வராங்கன்னு தெரியல, எந்த உயிர். இப்போ பொதுவாவே வந்து நம்ம ரோட்ல டிராவல் பண்றோம், ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அதுல இருக்காங்களா இல்லையா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம ப்ரே பண்ணுவோம், யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, உயிருக்கு போராடுறாங்களோ நம்ம நகர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி வேலை நம்மளுக்கு இருந்தாலும் அந்த ஒரு ஆம்புலன்ஸ்க்கு நம்ம வழி விடுறோம். அதே மாதிரி அந்த பிரச்சாரத்துல என்ன நடந்ததுனாலும் நம்ம வழி விடணும் அப்படின்னு சொல்லி நகரும் போதுதான் உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாரையுமே காணும். அப்போ இன்கேஸ் அந்த கிரௌடுல ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது யாரையோ தெரியாம இடிச்சுட்டாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது, அங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் யாருடைய பக்கத்துல போகும் அப்படின்னா அது அதிமுக சைடு தான் திரும்பும். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் நடக்குது, ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு கூட அவங்க வழி விடல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் அங்க நிக்கிற ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தது அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்கு அவங்க வழி விடல, அதனால அவங்க வந்து ஒரு ஸ்பீட்ல இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்வாங்க. அவங்க ஃபேமிலி அதிமுகவில தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேசலாம். ஸோ இந்த மாதிரி அவங்கள திசை திருப்பணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு எண்ணமா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எடப்பாடியார் சொன்ன ஒரு விஷயம், ஆளே இல்லாத ஆம்புலன்ஸை நீங்க ஏன் எடுத்துட்டு வரீங்க, எவ்வளவு மோசமான கட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்புலன்ஸ்ல அடுத்த வாட்டி ஆள் இல்லைன்னா ஆள் வர வைப்போங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஆனா தேவைப்படுற இடத்துல ஆம்புலன்ஸ் இல்லையே அப்படிங்கிற மனக்குமுறல் உங்களுக்கும் கண்டிப்பா நான் இந்த விஷயம் சொன்னேன்னா தோணும். எஸ், மதுரையில திரும்பவும் தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் போராடினாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ அங்க போராடி இருக்காங்க. அங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேர்ல போய் அவங்கள பார்க்கல அப்படின்னாலும் அங்க இருக்கிற நபர்களுக்காக நிரந்தர பணி கொடுக்கலன்னா அட்லீஸ்ட் வந்து அறிவிப்புகள் சிலது கொடுத்திருந்தாரு, உங்களுக்கான சலுகைகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கொடுத்திருந்தாரு. நமக்காக நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஏதாவது இருக்குமே, கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல என்ன ஆகுது அப்படின்னா மதுரையை சார்ந்த பல பேர் என்ன பண்றாங்க, தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் ஒரு போராட்டத்துல ஈடுபடுறாங்க. லைக் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா நான் சொல்லணும் அப்படின்னா சென்னையில ராம்கி அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் என்ன ஆகுது, இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரையுமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல பிரைவேட்டா வச்சுக்கிறாங்க. சோ அதே மாதிரி இங்க இருக்கிற மதுரையில இருக்கிற எல்லாருமே அவர்லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிறுவனம் அங்க இருக்கிற ஆட்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லாரையுமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. சோ இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி அலுவலகத்துலதான் நடக்குது. சோ இது வந்து ரொம்ப அதிக அளவுல போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ சென்னையை பார்த்து மதுரையை பார்த்து திரும்ப கோயம்புத்தூரை பார்த்து திருச்சியை பார்த்து அப்படியே வேற ஒரு ஊருன்னு ஐயோ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் கவுண்டே பண்ண முடியாதே, பெரிய பிரச்சனையா மாறிடுமே. அப்ப என்ன பண்ணணும், இருக்கிற ஆளை உடனே காலி பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறது யாருடைய ஆர்டர்னு தெரியாது. ஆனா இருக்கும் ஒரு நபர்களையும் குண்டு கண்ணா தூக்கி எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் வண்டியில ஏத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடக்கும் போது மூச்சு விட முடியல. சார் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, சார் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கதறாங்க, ஒரு ஆண்கள் கதறாங்க, அவங்க கத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது உடனடியா அவங்களுக்கு அவைலபிலிட்டியில இல்ல. சோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தையும் மேட்ச் பண்ண முடியுதா? அங்க ஆம்புலன்ஸ் ஆளே இல்லாம இருக்கிறவங்கள டென்ஷன் பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது, தேவைப்படுற இடத்துல ஆம்புலன்ஸ் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு புரியவே இல்லை. கேட்காத ஒரு அறிக்கைகள், கேட்காத மக்கள் கேட்கிற ஒரு விஷயம் நடக்கல, ஆனா கேட்காத விஷயங்கள் பல நடக்குது. நியாயமான ஊதியம் வரணும் எங்களுக்கு, வேற நாங்க எதுவுமே கேட்கல. முன்னாடி நீங்க கொடுத்ததை விடவே இந்த கம்பெனிஸ் கீழே போனா எங்களுக்கு நியாயமான ஊதியம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து அது கிடைக்கலன்னா எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை அப்படிங்கறத கொடுங்க. 15 வருட காலம் நாங்க வேலை பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கொரோனா டைம்ல நாங்க நிறைய நேரம் வேலை பார்த்தோம், எங்களுக்கான அலவன்சஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நீங்க அதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பல கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எங்க இருந்து வரும், எப்படி வரும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி கிடைக்கலாம், வரலாம், வெயிட் பண்ணுவோம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.